ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம ஊர்லலாம் நம்ம வருமான சான்றிதழ், அந்த இருப்பிட சான்றிதழ் அதெல்லாம் வாங்குறதுக்காக போவோம் தெரியுங்களா. நான் தாலுக்கா ஆஃபீஸ்க்கு தான் போயிட்டு அங்கே தான் அப்ளை பண்ணிட்டு ஒரு 3 நாளைக்கு மூணு பேர்கிட்ட சைன் வாங்குறதுக்கு அந்த மாதிரில தான் சுற்றிட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது அங்கே தமிழ்நாட்டில் இருந்தது. எனக்கு இங்கே வந்தப்புறம் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இங்கே ஒரு ஒரு ஏரியாவுக்கும் ஒரு சச்சிவாலயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க. அங்கே பீப்புள்ஸ்லாம் அங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சு அவங்கக்கிட்ட போய்ட்டு நம்ம அப்ளை பண்ணுறதுனால அவங்க ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த டேட்டில் வரும், அப்போ சைன் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, சரியா அந்த உங்களுக்கு எதுவுமே மிஸ் மேட்ச் ஆகுது, சரியா இது இல்லை அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அவங்க கால் பண்ணி கேட்குறாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் நேராக ஏதாவது மெசேஜ் வந்ததுனாலும் வரலைன்னாலும் இந்த டேட்குள்ளே பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் எம்ஆர் ஆஃபீஸ் போய்ட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டுக்கான ப்ராசஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நார்மலான எல்லாருமே இவங்க போனால் தான் செய்வாங்க, அவங்க போனால் தான் செய்வாங்க, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. யார் போய் கேட்டாலும் ஓகே என்ன ஒர்க் வேணும்னு சொல்லுங்கள், நாங்கள் எங்களால் முடிஞ்சதில் செஞ்சு கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ப்ராசஸ் எல்லாமே செஞ்சதுக்கு என்னென்ன வேணும் எல்லாமே சொல்லிடுறாங்க. அதெல்லாம் எடுத்துன்னு போய் கொடுத்தா ஆன்லைனில் அவங்களே அப்ளை பண்ணியும் கொடுத்துட்றாங்க. ஃபீஸு எதுவுமே கிடையாதுங்க, சும்மாவே எல்லாம் ஃப்ரீயாகவே பண்ணுறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாமே மக்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வச்சுருக்காங்க. போன ஆட்சிலையும் இருந்தது, அதுவே இங்கே கூட இப்போ கூட கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. பெஸ்ட்டாக இருக்குது எங்களுக்கு தெரிஞ்சு. ரொம்ப ஈஸியாக எல்லா வேலைக்கும் என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. எதை பற்றி இருந்தாலும் ஆதார் கார்டுலேருந்து, ரேஷன் கார்டுலேருந்து, இன்கம் சர்டிஃபிகேட்லேருந்து எல்லாமே அங்கே போய் கேட்டுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே எஜுகேஷன் கூட நல்லா சூப்பராக இருக்குது. எஜுகேஷன் நார்மலாக கவர்மெண்ட் ஸ்கூல்லலாம் புக்ஸு அது கொடுக்கறது அதெல்லாம் நார்மலான விஷயம். நார்மலாக காமனாக எல்லா இதுலேயும் கொடுக்கறது. என்றைக்கு போய் அட்மிஷன் ஆகுறாமோ அன்றைக்கி ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. அப்படி தானே செய்வாங்க எல்லாமே, அந்த மாதிரி தான். ஆனால் இங்கே என்னன்னா, நீங்கள் இப்போ இந்த வருஷத்தோட இப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா எங்களுக்கு இப்போ இருக்கிற கவர்மெண்ட் எங்களுக்கு கொடுத்துருக்க இது என்னன்னா 15,000 ரூபாய் வரும். அப்படி ஒரு பசங்களுக்கு மட்டும் இல்லை, வருஷத்துக்கு 15,000 ரூபாய். வீட்டில் எத்தனை பசங்க இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் 15,000 ரூபாய் வருது. அவங்க சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அந்த ஆப்ஷன்ஸில் எல்லாம் அவங்களுக்கு ஓகே, அவங்க ஃபுல்ஃபில் ஆனவருக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது, எல்லாமே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சர்டிஃபிகேட் மாதிரி கொடுத்து அவங்களே எல்லாமே நாங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, ஸ்கூல்லையே அவங்கவுங்க படிக்கிற ஸ்கூல்லையே எல்லாமே செஞ்சு அவங்க காசு வர மாதிரி பண்ணி விட்டுறாங்க. எல்லாருடைய அக்கௌண்ட்டில் வந்துடுது. இது கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும் இல்லைங்க, ப்ரைவேட் ஸ்கூல்லேயும் இருக்கிற பசங்களுக்கும் காசு விழுந்துட்டுருக்கு. என் பசங்க கூட ப்ரைவேட்டில் தான் படிக்கிறாங்க, அவங்களுக்கும் கூட நான் வாங்கிட்டு தான் இருக்கேன். மற்ற வெளிநாட்டில் இருக்கிறவங்க பற்றி அதெல்லாம் அங்கே இருக்கிற ரூல்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறத விட நம்ம பக்கத்து ஊரில் இருக்கிறவங்க